ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இந்தியா மீது பொருளாதார போரை தொடுக்கிறதா அமெரிக்கா? ஆசிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியைக் கண்டு மிரள்கிறதா அமெரிக்கா? என்ன செய்கிறார் ட்ரம்ப்? இந்தியா எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைகளும் சோதனைகளும் என்ன? இந்த காணொளியில அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரியில வந்துட்டு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு பதவியேற்றார். அவர் பதவியேற்ற நாள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சர்ச்சைகளும், நிறைய பேச்சுக்களும் தான் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். எதற்காக அப்படின்னா, அவர் மேற்கொண்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு உலக அளவுல வந்துட்டு ஒரு கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு. நேட்டோ அமைப்புல வந்துட்டு உக்ரைன் சேரணுமா, வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி தான் வந்துட்டு ரஷ்யா வந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, உக்ரைனுக்கு தான் வந்துட்டு கடந்த காலங்கள்ல அமெரிக்கா வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பேச்சுக்களுமே சரி, அவருடைய ஆதரவுமே சரி, லைட்டா வந்து ரஷ்யா பக்கம் வந்துட்டு சாய ஆரம்பிச்சாரு. புட்டின் பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சாரு. இதற்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய வந்து வெள்ளை மாளிகையில சந்திச்ச போது, அவரை நடத்திய விதமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உலக அரங்குல ஒரு அதிர்ச்சிய வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு அப்புறமா சில நாட்களுக்கு பிறகு ரஷ்ய அதிபரை வந்து அவர் சந்திக்க விருப்பம் தெரிவிச்சதும் வந்துட்டு இதற்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டுட்டு வருது. இதற்கு பின்னாடியில என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெயை வந்து நிறைய கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொள்முதலானது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல பொருளாதார தாக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. பொருளாதார ஏற்றத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இத வந்துட்டு அமெரிக்காவுக்கு, ட்ரம்புக்கு இது வந்து பிடிக்கல. ரஷ்யாவுக்கும் இந்தியாவிற்குமான இந்த உறவை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து துண்டிக்கணும். நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுகளுடைய நட்பை வந்து நம்ம வந்து துண்டிக்கணும். இதன் மூலமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவும், அமெரிக்காவும் நட்பு நாடாக வந்து அமெரிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம் ஓட்டங்கள் இருப்பதாக அறியப்படுது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன் அதுக்கும் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட இந்தியா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு புரிதலோட, பரஸ்பரம் அன்போட தான் வந்துட்டு பழகிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார தேவையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் அமெரிக்கா பூர்த்தி செஞ்சிருக்கு. ஏன்னா இங்கிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் வந்துட்டு இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல், ஜவுளி, தோல் பொருட்கள், நெக்ஸ்ட் வந்து விலை உயர்ந்த நவரத்தினங்கள், வைரங்கள் இதெல்லாமே வந்துட்டு அங்க எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதன் மூலமா இந்த துறைகள்லாம் வந்துட்டு கணிசமான அளவுல வந்துட்டு பொருளாதாரத்துல உயர்ந்து வந்துகிட்டு இருந்தது. இப்ப சமீபத்துல ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 50% வந்துட்டு வரி வந்து விதிச்சிருக்கிறாரு. இந்த வரியானது இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் பொருளாதார நசிவையும் வந்து ஏற்படுத்துமா அப்படின்னா, இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரி, அடுத்து நம்ம இந்தியா என்ன பண்ண போகுது? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 50% வந்துட்டு வரிய வந்து ஏற்றிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா அடுத்து முன்னெடுக்கக்கூடிய வேண்டிய வேலைகள் என்ன? அடுத்து இந்தியா முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுடைய பிசினஸ், தங்களுடைய ஏற்றுமதியை வந்து மற்ற நாடுகள் கூட வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு வந்துட்டு ஈடு செய்யும் விதமாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல வந்துட்டு தங்களுடைய ஏற்றுமதியை வந்துட்டு இந்தியா அதிகரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்துட்டு இதுல வந்து கணக்கெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நாடுகளுக்கும் மேல வந்துட்டு ஏற்கனவே நம்ம நல்ல முறையில வர்த்தகம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை இன்னமும் மேலும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பல்வேறு பொருளாதார நிபுணர்களுடைய கோரிக்கையா வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல வந்துட்டு இந்திய தேவைகள் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த நாடுகள்ல குறி வச்சு நம்ம இந்தியா வந்து ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துச்சு அப்படின்னா அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை நம்பி இல்லை. நம்மளுடைய பொருளாதாரம் வந்து சுயசார்பு, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா உலகமே பொருளாதார ரீதியாக ரொம்பவுமே கஷ்டத்துல, தள்ளாட்டத்துல இருந்தபோது இந்தியாவுடைய பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையான ஒரு ஸ்திரத்தன்மையோட இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உலக நாடுகளே கண்டு வியந்த பொருளாதாரம் நம்மளுடையது. ஏன்னா நம்மளுடைய குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தங்கத்திலும் சிறு முதலீட்டுலயுமே வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அம்மாங்களே பார்த்தாலே தெரியும். ஒரு சின்ன காசு கிடைச்சா கூட கொண்டு போய் அதில் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்தியர்கள் பேசிக்காகவே வந்துட்டு சேமிப்பில் வந்து வல்லவர்கள். ஸோ அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும்
இந்தியாவால் அதை கண்டிப்பாக நிச்சயமாக சமாளிக்க முடியும். இப்ப இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சீனா கூட வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சீன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுல அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. சீனா வந்து நம்ம கூட எல்லைகளை பகிர்ந்து கொண்டாலும் நமக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை சாதகமாக பயன்படுத்தி கண்டிப்பாக சீனாவுடன் வந்து இந்தியா வர்த்தகத்தை மேலும் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா, இந்தியா சீனா கூட வந்து வர்த்தகத்தை இன்னும் மேம்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரத்துல பெரிய அளவுல பாதிப்பை வந்து இந்தியா சந்திக்காது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஒரு காலத்துல எலியும் பூனையுமா இருந்தாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு கருணை வந்து காட்டியிருக்கு. அதன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை வந்தப்ப அமெரிக்கா தான் வந்து தலையிட்டு நான் தான் வந்துட்டு போரை வந்து நிறுத்தினேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. ஆனாலும் இந்தியா ரொம்பவுமே நாசூக்கா அவருடைய பேரை எந்த இடத்துலயுமே முன்வைக்காம இந்த போரை நாங்க தான் வந்து எந்த மூன்றாவது நாடும் தலையிடல, நாங்களா தான் பேச்சுவார்த்தையின் மூலம் போரை நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசூக்காக மோடி அவர்கள் வந்து இந்த வாதத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்தியா ரொம்பவுமே டீசெண்டா ரொம்பவுமே அமைதியான முறையில அமெரிக்காவை வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது மிகையில்ல. இந்தியாவினுடைய ஏற்றுமதி பொருட்கள் மேல ட்ரம்ப் விதித்த இந்த 50% வரியானது இந்தியாவுக்கு மட்டுமே பின்னடைவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அமெரிக்காவிலுமே கூட இதனுடைய இம்பாக்ட் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு புரிதல், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல நட்பு வந்துட்டு இதன் மூலமா சீர்குலையலாம். அமெரிக்கா பொருளாதாரத்திலையுமே வந்துட்டு இது மாற்றங்களை ஏற்படுத்தும். பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தாட்டியுமே இந்திய பொருட்களுக்கு அங்க வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பு வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விரிசல் ஏற்படாம ட்ரம்ப் வந்து இதை கையாளணும். அமெரிக்காவோட முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரும் ட்ரம்ப்போடைய நெருங்கிய நண்பருமான ஜான் போல்டன் அப்படிங்கிற அவரே வந்துட்டு இதை ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. 50% வரி விதிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து சீனா கூட ரொம்பவுமே நெருக்கம் காட்டிக்கிட்டு வராங்க. இந்த நெருக்கமானது இந்தியாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவும், சீனாவும் வந்துட்டு பொருளாதாரத்துல ஒரு வல்லரசு நாடாக தன்னை உயர்த்தி கொண்டுகிட்டே வராங்க அப்படின்னும்போது, அமெரிக்கா கூட சீனா வந்து நெருக்கம் காட்டும்போது, இந்தியாவிற்கு அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இனி வருங்காலங்கள்ல தான் அது நமக்கு தெரியும். இது வந்துட்டு அமெரிக்கர்களே வந்துட்டு இத வந்து ஒத்துக்கல. ஏன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தான் வந்துட்டு பொருளாதாரத்துல ஒரு போட்டியே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவும் சீனாவும் நண்பர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. இது வந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்குமான ஒரு நல்ல நட்பை வந்துட்டு இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பொருளாதார வல்லுநர்களுடைய ஒரு கணிப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்தவரை, குறிப்பாக ட்ரம்பை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஆசிய நாடுகளுடைய வளர்ச்சியை வந்துட்டு அவரால் பொறுத்து கொள்ளவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா ஏகாதிபத்திய அரசாக, ஏகாதிபத்திய நாடாக, மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடாக, மிக பணக்கார நாடாக அமெரிக்கா இருக்கு அப்படின்னும் போது தனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனப்பான்மை அமெரிக்காவுக்கு இருக்கு. கண்டிப்பாக இந்தியாவினுடைய வளர்ச்சியை வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப ஏழை நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு ஒரு வளர்ந்த நாடுகளோட லிஸ்ட்ல வந்துட்டு பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்ற நாடாக வந்துட்டு இந்தியா இருக்கு அப்படின்னும் போது அதை அமெரிக்காவால ஏற்றுக்கொள்ள முடியல. சோ அதனுடைய வெளிப்பாடு தான் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அமெரிக்கர்களே கூட இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் கம்போடியாவும் வந்துட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்தியாவினுடைய ஆதரவை வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டுல மாறவே இல்லை. ரொம்பவுமே அமைதி காத்தாங்க. இந்த ஒரு நிலைப்பாடுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு ஒரு புகைச்சலை தான் வந்து ஏற்படுத்தி இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஈஜிப்ட், சைனா, ஈரான் அண்ட் எமிரேட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்பு மூலமா பார்த்தீங்க அப்படின்னா டாலருக்கு நிகராக இன்னொரு கரன்சியை வந்துட்டு அவங்க உருவாக்க போறாங்க. அப்படி ஒரு வேலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது அமெரிக்க பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மீது வரி விதிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ அமெரிக்கா இந்தியாவின் மீது வரி விதித்தாலும்
பிரச்சனைகளை தூண்டினாலும், ஒரு வர்த்தக போரை முன்னெடுத்தாலும், வர்த்தக போரை ஏற்படுத்தினாலும், அதை சமாளிக்கும் அளவுக்கு இந்தியாவிடம் ஒரு நிறைய தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. அதற்கான வல்லுநர்களும், அதற்கான செயல் திட்டங்களும் நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பாக இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நம்மளுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக மேம்படுத்துவதற்காக அரசு முன்னெடுக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுடைய எண்ணமாக இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பொருளாதாரம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போல தகவல்களுக்கு இணைந்திருங்கள் ரிஃப்ளெக்ட்டுடன். வணக்கம்.